தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். லால்குடி தொகுதி தேர்தல் நிறுத்தம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் அதிக பணப்பட்டுவாடா செய்யும் தொகுதியாக லால்குடி தொகுதி உள்ளது. லால்குடி தொகுதியில் அதிக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. அதிமுக சார்பில் பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். மார்டின், லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி லீமா ரோஸ் போட்டியிடுகிறார். இவர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய மனைவி. லீமா ரோஸ் ஏறத்தாழ தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்துக்கள் வைத்துள்ள ஒரு பணக்கார வேட்பாளர் ஆவார். லாட்டரி அதிபர் மார்டின் அவருடைய மனைவி 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது தேர்தல் களத்தில் லீமா ரோஸ் பணத்தை இறக்கியுள்ளார். மற்ற தொகுதிகள் எல்லாம் ஒரு ஓட்டுக்கு 1000, 1500, 2000 ரூபாய் தான் திமுக, அதிமுகவினர் வழங்குகின்றனர். ஆனால் லால்குடி தொகுதியில் அதிமுக ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வழங்குகிறது. லீமா ரோஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். வாக்காளர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்க முன்வந்துள்ளார். இதற்காக 375 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. லால்குடி தொகுதியில் பணமழை பொழிகிறது. செல்லும் இடங்களிலெல்லாம் ஆட்டோக்களில் பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகித்து பணத்தை விநியோகிக்கின்றனர். லால்குடி தொகுதியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பறக்கும் படைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகார் சென்றுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் பறக்கும் படை கவனத்தில் கொள்ள வேண்டும். லால்குடியில் பணமழை பொழிகிறது. லீமா ரோஸ் ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கிறார். ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம், பறக்கும் படை ஆகியவை நடவடிக்கை எடுத்து தேர்தலை நிறுத்த வேண்டும். ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதி பணப்பட்டுவாடா பிரச்சனை காரணமாக அம்பலமானது. உடனடியாக தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதே போன்று லால்குடி தொகுதியையும் தேர்தலை நிறுத்த வேண்டும். அங்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது. ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் அதிமுக வழங்குகிறது.